அன்பு நண்பர்களே வணக்கம். இந்த ஜாதக பதிவானது கடக லக்னம் கடகராசிக்கு உண்டான அதிபதியான சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கிருந்தால் என்ன பலனை தருவார் என்பது குறித்த ஒரு விளக்கம். பொதுவாகவே சந்திரன் எங்கே இருக்கிறதோ அத ராசி. மொத்தம் 12 வீடு இருக்கு இல்லைங்களா? சந்திரன் எங்கே இருக்கோ அத ராசி. கடகத்தில் இருந்தால் கடகராசி, சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் சிம்ம ராசி. அதுபோல் சந்திரன் எங்கே இருக்கோ அத ராசி, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ராசி தெரியுமொழி லக்னம்னா என்னன்னு கேட்பாங்க. லக்னம் தான் உயிர். லக்னத்திலேருந்து தான் ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ராசிங்கிறது டெம்பரவரி, ஒரு கோச்சாரத்துக்காக ராசி இல்லையே. உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்தையும் தீர்மானிக்கிறது லக்னம் தான். ஸோ கடக ராசி முக்கியமாக, கடக லக்னம் முக்கியமான, கடக லக்னம் தான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் தான் கடக லக்னத்திலேயே கடக ராசி இருந்தால் அது சிறப்பு, அது வேறு விஷயம். புரிந்து கொள்வதுக்காக சொல்கிற லக்னம் தான் மெயின். அது உங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராசி தெரியுமோலே டக்குன்னு லக்னம் கேட்டால் தெரியாது. லக்னத்திலேருந்து தான் ஜாதகமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் பாயிண்ட் அதை புரிஞ்சுங்க. ஜென்ரலாகவே கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அமைதியானவர்கள். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் துரோகம்லாம் பண்ண மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. தெளிவான சிந்தனை இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி ராசிலேயே இருக்கிறது. கடகராசிக்கு சொந்த வீட்டுக்குள்ள அதிபதி சந்திரன் ராசிலேயே இருக்கிறதுனால தெளிவான மனநிலை, உடல்நிலை பராமரிப்பு. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கெட்ட பழக்கத்தில் ஆளாக மாட்டாங்க. அப்படியே வந்தால் கூட அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கெட்ட பழக்கம் எது இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா தெளிவான மனநிலைக்கு சந்திரன் தான் காரணம். இன்னும் சொல்லணும்னா வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பெஸ்ட்டு. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கெட்டு அதுக்கப்புறம் திருந்துருவீங்க. வளர்பிறை சந்திரன் ஸ்டார்டிங்லேருந்து உஷாராக இருக்கக்கூடிய ஆளுங்க. இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் உச்சம் பெறும். அதாவது கடகராசியோட அதிபதி 11 இருந்தால், லாபஸ்தானத்தில் இருந்தால் இவங்களுக்கு பெரிய பெரிய பெனிஃபிட்டு. 10 இருந்துன்னா தொழிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் மாற்றம்னா, ஆனால் 10 கூட செவ்வாய் ராசிக்குள்ளே இருந்தாங்கன்னா பயம் வந்துடும். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ ராசியோட அதிபதி 2 இருக்குன்னு வச்சுங்க. கடகராசியோட அதிபதி 2 இருக்கு. ஆனால் சூரியன் வீட்டில் சிம்மத்தில் இருக்குன்னா தன் குடும்பத்தை எப்பாடுபட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணோடையவர்கள், தன் குடும்பத்துக்காக கடும் உழைப்பாளிகள். அதே 3 இருந்துன்னு வச்சுங்களேன், சகோதர சகோதரிகள் மேலே இவங்களுக்கு அதிகம் பாசம் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு பாசம் இருக்காது. அது மாதிரி கடகராசிலேயே சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்க. சந்திரனோட சுக்கிரன் சேர்க்கப்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். ஏதாவது ஒரு பேண்ட் போடுறேன் சட்டை போடுறேன்னு இல்லாமல், அதனால் சுக்கிரனுக்கெல்லாம் சுக்கிரன் கலைநயத்துக்கு அதிபதி அவர் தான். அதாவது உங்களை அழகுபடுத்தக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தங்களை அழகுபடுத்தி அவங்க வெளியே வந்தாங்கன்னாவே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீட்டாக இருக்கும். வாசனை திரவியங்கள் பூசிக்கிறது, மேக்கப் போடுறதோ, அடுத்தவங்களை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு உடல் அமைப்பும் வச்சுருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் சேர்ந்துருக்கு இல்லையா? சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய ஆளையும் மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அவங்களோட பேச்சிலையும் மயக்குவாங்க, உருவத்திலையும் மயக்குவாங்க. அதே மாதிரி துலாமில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் சுக்கிரனை. கடகராசியோட அதிபதி 4 இருந்தால் தாயே அழகாக இருப்பாங்க, பெற்ற தாய் நல்லா இருப்பாங்க. அதன் மூலம் இவங்களோட உருவமைப்பு நல்லாயிருக்கும். தெளிவான சிந்தனை. இவங்க பிஸ்னஸ் எல்லாம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சாங்கன்னா, காஸ்மெட்டிக் பெண்களை கவரக்கூடிய, ஆண்களை கவரக்கூடிய உடைகள் அல்லது லிப்ஸ்டிக் அந்த மாதிரி லேடிஸ் ஐட்டத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணாங்கன்னா பக்காவான முன்னேற்றம் உண்டு. பட் இவங்களுக்கு 5 மட்டும் சந்திரன் இருந்தால் கடகராசிக்கு, அதோட அதிபதி சந்திரன் நீசம். கடகராசி அதிபதி 5 நீசங்கிறதுனால ஜென்ரலாக சந்திரன் நீசம் தாய்ப்பாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறுத்து இருக்கும். தாய்ப்பாசம் இருந்தால் கூட தாய்க்கும் இவங்களுக்கு பெரிய அட்டாச்மெண்ட்லாம் இருக்காது. பெரிய அட்டாச்மெண்ட்டு எனி டைம் இவங்கள பற்றியான சிந்தனை தாய்க்கோ, இவங்களுக்கு தாயை பற்றி சிந்தனையெல்லாம் இருக்காது. சந்திரன் நீசம் ஆகிடுச்சு இல்லைங்களா? சும்மா பேசிக்காலும் இல்லையா, பெரிய அட்ராக்ஷன்லாம் இருக்காது. அது தனுசில் சந்திரன் இருந்ததுன்னா 6 கூடங்கிறதுனால இவங்களுக்கு தனுசு நட்பு கிரகம். அதனால் இவங்களுக்கு சந்திரன் பெரிய கெடுதல்லாம் பண்ணாது. 7 சந்திரன் இருந்தால் மகர ராசி இவங்களுக்கு செட் ஆகும் ஜென்ரலாக. வேணா 7 கூட ராசி சனியாக இருந்தால் கூட மகர ராசி கடகராசிக்கு பெரும்பாலும் ஒத்து போயிடும். நட்பு வட்டாரத்திலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, திருமண வாழ்க்கையிலுமே சரி, கடகராசிக்கு மகர ராசி கண்டிப்பாக ஒட்டு வரும். அதே மகர ராசியோட அதிபதி சனி கடகத்தில் கொஞ்சம் சந்திரன் சனி இருக்குன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் ஸ்லோ மோஷன் தான் ஆள். ஜென்ரலாகவே சந்திரனோட சனி எங்கே சேர்ந்தாலும் ஸ்லோ மோஷன் என்ன வேலைகள் லேட்டாகும், ஆனால் சிறப்பாக முடித்து தருவார்கள் என்ற கருத்துக்கு மாற்று கருத்தே கிடையாது. 8 சந்திரன் இருந்ததுன்னா மட்டும்தான் தண்ணியில் கண்டம். 8 சந்திரன் இருக்கிறவங்க ஜென்ரல் நீச்சல் கற்றுக்கிறது கூட நல்லது. பட் இருந்தாலும்
தண்ணி கிணறு இருக்கிற இடத்துல ஆறு, ஏரி, குளம், குட்டை, கடல், எங்கெல்லாம் டேமு, எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா கடகராசியோட அதிபதி சந்திரன் 8ல் மறைஞ்சாவே ஆயுளுக்கு தோஷம். அது எந்த மாதிரி தோஷம்னா, தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அதன் மூலம் தோஷம் இருக்கிற சான்ஸ் இருக்குது. முடிஞ்சளவு அங்கெல்லாம் போகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. மீனத்தில் சந்திரன் இருந்தாலும் ரொம்ப ஒரு கடக லக்னமாக இருந்து மீனராசி. இப்போ நான் சொல்கிறேன்லாம் 7, 8, 6 சொல்கிறேன், லக்னத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா சந்திரன் அங்கே தான் சந்திரன் கடகராசின்னு அர்த்தம். கடக லக்னத்துக்கு 4 குடையவன், கடக லக்னத்துக்கு 5 குடையவன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ கடக லக்னத்துக்கு 9ல் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீனராசி சந்திரன்னா மிக மிக சிறப்பு. என்ன திரிகோணத்தில் இருக்குது, குரு வீட்டில் இருக்குது. அதே மாதிரி இப்போ மீனத்தில் சந்திரன் இருந்து ராசிக்குள்ளேயே கடக லக்னத்திலே குரு இருக்குன்னு வச்சுங்களேன், பரிவர்த்தனை யோகம் சொல்லுவாங்க. பரிவர்த்தனை என்னென்னா, கடகராசியோட அதிபதி சந்திரன் 9ல் இருந்தோம், மீனராசியோட அதிபதி குரு 2 பேரும் இன்டர்சேஞ்சிங். அவர் இங்கே அவருக்கு பெரிய பெரிய யோகம் இருக்குது. அந்த கடக லக்னத்தில் குரு உச்சம் பெறதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். ஆனால் குரு தனிச்சிருக்கக்கூடாது. செவ்வாயோடையோ அல்லது புதனோடையோ இல்லை ராகு கேதுவோட சேர்ந்துருக்கப்ப பெனிஃபிட்ஸ் அதிகம். கோடீஸ்வர யோகம் உண்டு. என்றெல்லாம் குரு எங்கேயுமே தனிச்சிருக்கக்கூடாது. 10 குடை செவ்வாய் 10லேயே இருந்ததுன்னா தொழில் சிறப்பான அமைப்பு கொண்டாந்துருவாங்க. சோட போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. வெற்றி கொடி நாட்டுறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்க, உழைப்பாளியாக இருப்பாங்க. ஆனால் 10ல் இருக்கிற செவ்வாய், அதுவும் மேசத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறனால தொழில்ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. 11ல் இருந்தாலும் சூப்பர். 12ல் இருந்தால் மட்டும்தான் கடக லக்னத்துக்கு 12ல் மட்டும் மிதுனத்தில் சந்திரன் இருக்கப்போ மட்டும்தான் மனக்குழப்பம். தான் நினைத்த வாழ்க்கை, தான் நினைத்த மனக்கோட்டையை அவங்களால் கட்ட முடியாது. ஏன்னா லக்னத்துக்கு 12ல் சந்திரன் இருக்கனால அவங்களோட லட்சியம் எல்லாமே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் முடியும். அது எப்போ அனுபவிக்கணும் அப்போ அவங்க அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா லக்னத்துக்கு 12ல் சந்திரன் மறைஞ்சாரா இல்லைங்களா, இந்த லக்னத்தோட அதிபதி அதுவும் புதன் வீட்டில் இருக்கிறனால மனக்குழப்பம். அதாவது பார்த்திங்கன்னா திருப்திங்கிறது எந்த சூழ்நிலையில் அவங்க கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். மற்றபடி குரு பார்த்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ராசியை குரு பார்க்காத சந்திரன் இருக்கப்ப இவங்களோட எய்ம், அதாவது கடகலாக்குன்னா மிதுன ராசியாக இருந்தால் அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். திருப்திலாம் இருக்காது, தூக்கமே வராது அவங்களுக்கு. தூக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி 4 மணி வந்து தூங்குவாங்க. என்ன காரணம்னா குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஜென்ரலாகவே கடக லக்னத்துக்கு மிதுன ராசியாக இருந்தால். ஆனால் அது அங்கே குரு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கலாம், குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது ராசி அதிபதி புதனோ பார்வை செஞ்சால் பிரச்சனை கிடையாது. எப்பயுமே சந்திரனுக்கு ஏதாவது ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். தனித்த சந்திரன், பார்வையில்லாத சந்திரனுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏன்னா சந்திரன் தான் மனதை தீர்மானிக்கக்கூடியது. ஒரு லட்சிய பாதை கொண்டு போகணும், ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கணும், தொழில் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சுபக்கோள்கள் பார்வை இவங்களை சுறுசுறுப்பாகிவிடும். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன். இப்போ உங்களோட ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் இருந்திருக்கும். கடக லக்னம்னா விருச்சிக ராசியாக தான் இருந்திருக்கும், கடக லக்னம்னா மீன ராசியாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 5% டிஸ்கஸ் பண்ண மாதிரி மீதி உங்களோட ஜாதகத்தில் எல்லாமே சேஞ்சாக இருக்கும். அது கண்டிப்பாக கட்டணம் உண்டு. இந்த கட்டணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம். ஒவ்வொரு லக்னத்துலேருந்து போனீங்கன்னா இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு லோக்கலில் 100 ரூபா 200 ரூபா வாங்குவாங்க, தப்பு கிடையாது. பட் நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜாதகர் கேட்காத கேள்விகளுக்கும் ஒரு பதில் உண்டு. எந்த டைமில் உஷாராக இருக்கணும், பரிகாரம்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவாக இருக்கும். நீங்கள் ஃபோனில் பேசலாம். சப்போஸ் ஃபோனில் பேசி மறந்துறீங்கன்னா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பேசலாம். நேரடியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாமே டெக்னாலஜி ஆன்லைனில் வந்துருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம். யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிறையும் போக முடியலாம், ஜப்பானில் இருக்கிறையும் போக முடியலாம். ரீசன் என்னென்னா ஒரு ஃபோன் காலில் தெளிவாக உங்களோட ஜாதகத்தை நம்ம பேச முடியும். இதுக்கு நேரில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக ஒரு ஃபோன் கால், தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபோன் பண்ணி உங்களோட விளக்கத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோக் ஜி. என்னோட தொலைபேசி இலக்கம் 6379 140429 6379 140429. நன்றி, வணக்கம்.